அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்போவும் ஒரே மாதிரி தானே மீன் குழம்பு வைக்கிறோம். சரி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் சொல்லிட்டு எஸ்டர்டேயே யூடியூப் சேனலெல்லாம் சர்ச் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு மலையாளம் யூடியூப் சேனல்லேருந்து ரெசிபியை எடுத்துட்டேன். அந்த மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மீன் குழம்பு ரெசிபியில் தேங்காய் பாலெல்லாம் சேர்த்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காயெல்லாம் திருவி எடுத்து வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 1 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன். ஏன்னா கறி சொதப்பிடக்கூடாதுல்ல, அதனால தான். அப்புறமா கறிக்கு தேவையான பச்சை மிளகா, தக்காளி, கறிவேப்பிலை, ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா மண் சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு அப்புறமா பச்சை மிளகா போட்டு கொதிக்க வச்சுட்டு கொதித்ததும் தக்காளியும் சேர்த்துட்டு அவங்க செய்த கறியில் முருங்கைக்காய் சேர்க்கலை. ஆனால் நான் முருங்கைக்காய் சேர்த்துருந்தேன். தேவையான அளவுக்கு புளி தண்ணி அப்புறமா உப்பும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கறி நல்லா கொதித்து மீனெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம், வத்தல் மிளகாய், அப்புறமா வந்துட்டு கறிவேப்பிலை, அப்புறமா வந்துட்டு ஆனியனும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு கறியில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணலை. லஞ்சுக்கு வந்துட்டு பாவைக்காய் தான் பொரிக்க போகிறேன். பாவைக்காவை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் எடுத்துட்டு மஞ்சளையும் உப்பும் சேர்ந்து தண்ணியில் கொஞ்சம் நேரமாக ஊற வச்சுட்டேன் கசப்பு தன்மை போகிறதுக்காக. இப்போவும் பாவைக்காய் நல்லா தான் ஃப்ரை பண்ணுவேன். இன்றைக்கி என்ன ஆகிடுச்சின்னா கடலை மாவு இல்லாததுனால நான் பஜ்ஜி மாவு சேர்த்தேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தேன். அப்புறமா வந்துட்டு அரிசி மாவு சேர்க்க மாட்டேன். இந்த தடவை அரிசி மாவை சேர்த்துட்டேன். கூடவே ஆயில் சேர்ந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டு என்ன ஆகிடுச்சின்னா பொடிஞ்சிருச்சு அரிசி மாவு சேர்த்ததுனால. ஸோ இன்றைக்கி சாப்பாடுக்கு பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதையும் வச்சு இன்றைக்கி லஞ்சு முடித்தாச்சு. பாவைக்காய் தான் சுதப்பிரிச்சேன். ஆனால் கறி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறமா இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம். பாய்.